புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, யாரு? என்ன யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன் தங்கச்சி மித்ராவுக்கு என்ன நல்லா தெரியும். என்ன நந்தினி, பதிலே காணோம். நான் யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஓ, மித்ராவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்கிற பிளாக்மெயிலர் தானே நீ? பரவாயில்ல நந்தினி, நீ மித்ரா அளவுக்கு முட்டாள் இல்ல, கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்க. ஏய், இத பார். மித்ராவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்கிற மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாத. கூல் கூல் நந்தினி, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் உன்னை டார்ச்சர் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் இனிமே நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னை யாருன்னு காட்டிக்க தைரியம் இல்லாம போன் நம்பரை கூட மறைச்சு வச்சு பேசுற கோழை தானே நீ? எங்க தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா பாக்கலாம். ஏய், என்ன சிரிக்கிற நீ? என் முன்னாடி வரலனாலும் நீ பரவாயில்ல. நீ யாரு? நீ எங்க இருந்து பேசுற? எந்த நம்பர்ல இருந்து பேசுறன்னு சொல்றா பாக்கலாம். வேகத்தை விட விவேகம் முக்கியம் நந்தினி. ராமாயணத்துல கூட வாலிய ராமன் மறைஞ்சு நின்றுதான் வதம் பண்ணாரு. அதுக்காக நான் ராமனும் இல்ல, நீ வாலியும் இல்ல. ஏய், உன் ராமாயணத்தை கேட்கல, எனக்கு நேரம் இல்ல. இப்ப எதுக்காக போன் பண்ண அத சொல்லு. அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது நீ போட்ட பிளான் எனக்கு நல்லா தெரியும். நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க நந்தினி, அது உனக்கு நல்லது இல்லைன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணதான் நான் போன் பண்ண. நீ எதிரில வர தைரியம் இல்லாம மறைஞ்சு நின்னு பேசுற கோழை நீ. நீ எல்லாம் என்ன எச்சரிக்கை பண்றியா? உனக்கு தைரியம் இருந்தா முதல்ல என் எதிரில வந்து நில்லுடா பாக்கலாம். நீ என்ன எதிரில பாக்கணும்னு நினைக்கிறதும் யமனை பார்க்க நினைக்கிறதும் ஒண்ணுதான் நந்தினி. இத பார், இந்த வாய்ஸ் அவடெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வாடா. அப்படி இல்லனா நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் அங்க வரேன். நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் உன்னால வர முடியாது நந்தினி. இப்ப நீ போக வேண்டிய இடமே வேற. இப்போ உன் பிரேக் மேல காலவை, அப்ப தெரியும் நீ போக வேண்டிய இடம் எதுன்னு. என்ன பிரேக் மேல கால வச்சியா? பிரேக் பிடிக்குதா நந்தினி? பிடிக்காது. உனக்கு லாரில பிரேக்க லூஸ் பண்ணதான் தெரியும், எனக்கு பிரேக்க கட் பண்ணவே தெரியும். ஏய், உன்னை என்ன பண்ண போறன்னு பாரு. ஏய், ஷிட். பிளாக்மெயிலர் என்ன சொல்ல போறான்? அந்த அகிலா கிட்ட மாட்டி விட பிளான் பண்ணிருப்பான். நான் செய்யலன்னு சொன்னா ஆதாரத்தை எல்லாம் அகிலா கிட்ட காட்டுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுவான். இப்பதான் அந்த அகிலாண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஹலோ, என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ற? என்ன மித்ரா, சவுண்ட் அதிகமா இருக்கு? பயம் விட்டு போச்சோ? ஆமா, பயம் விட்டு போச்சு. நான் எதுக்காக உனக்காக பயப்படணும்? Who are you, man? உன்னை பத்தின ரகசியம் தெரிஞ்சவன். இத சொல்லி சொல்லி தானே என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. இங்க பார், நீ எதுக்காக ஃபோன் பண்ணிருந்தாலும் I don't care. மித்ரா, என்னாச்சு உனக்கு? எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது உனக்கு? நீ சொல்றபடி கேட்கலனா என்ன பண்ணுவ? என்ன பத்தின ஆதாரத்தை அகிலாண்டீஸ்வரிக்கு அனுப்புவன்னு பயமுறுத்துவ, அவ்வளவுதானே? அந்த அகிலாண்டீஸ்வரி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா.
நீ ஆதாரத்தை அனுப்பணும்னா தாராளமா அனுப்பிக்கோ, எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. பேசி முடிச்சிட்டியா? ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையே மித்ரா. ஏய், அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? நான் இப்போ உனக்கு போன் பண்ணது அகிலாண்டேஸ்வரி மேடம் அட்மிட் ஆகி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே உன போக சொல்லதான். என்ன? நீ எதுக்காக இப்ப என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ற? அங்க உனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நேர்ல போய் பாரு, ஷாக் ஆயிடுவ. என்ன சொல்ற? போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏய், இவன் இதுக்காக இப்போ அகிலா அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றான். ஷோ, என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியலையே. சரி, போய் பாப்போம். அந்த பிளாக்மெயிலர் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னா, ஆனா என்ன ட்விஸ்ட்னு தெரியலையே. ச்சே. யார தேடிட்டு இருக்கா இவ? மித்ரா, ஆண்டி, அகிலாண்டேஸ்வரி பக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ இங்க வந்து யார தேடிட்டு இருக்க? அந்த பிளாக்மெயிலர் எனக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி அகிலாண்டேஸ்வரி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க உனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? தெரியலையா ஆண்டி? அதுதான் என்னன்னு நானும் தேடிட்டு இருக்கேன். மித்ரா, ட்விஸ்டும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. அகிலாண்டேஸ்வரி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நீ அவ பக்கத்துல இருக்க கூடாதுன்னு உன்னை டைவர்ட் பண்ணி விட்டுருக்கான். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் ஆண்டி. அப்படி கூட இருக்கலாம் இல்ல, அதுதான் உண்மை. இங்க பாரு, அங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ மட்டும் இல்லையேன்னு நானா உன்னை தேடி வந்திருக்கேன். வா போலாம், வா வா. வா, பில்லாம் செட்டில் பண்ணியாச்சு, நம்ம கிளம்பலாம். பார்வதி, கார்ல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சுல? எல்லாம் வச்சாச்சுங்கய்யா. அகிலா, போலாமா? போலாங்க. மித்ரா, அந்த சமையல்காரிய பாத்தியா? வீல் சேர தள்ளிட்டு வந்து அகிலா மனசுல இடம் பிடிக்கிறாளாமா. நீ போய் அவளை தள்ளி விட்டு அந்த வீல் சேரை தள்ளிட்டு வா, போ. சரிங்க ஆண்டி. நில்லு. ஆண்டி, நான் கூட்டிட்டு வரேன், நீ தள்ளி நில்லு. மித்ரா, உனக்கு அக்கா மேல எவ்வளவு பாசம்! இத பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அத்தை, நான் பூசணிக்காய் வாங்கிட்டு வரேன், நீங்க சுத்தி போடுங்க. தனியா எதுக்கு பூசணிக்காய் வாங்கிட்டு? நீயே பூசணிக்காய் மாதிரி தான் இருக்க. வீட்டுக்கு வா, உன்னை சுத்தி உடைக்கிறேன். நீ வா மித்ரா, வா. பாத்து மெதுவா தள்ளிட்டு வா. ஹலோ, ஆமா, நில்லு. ஆமாம் சார், சரிங்க சார். அங்க உனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நேர்ல போய் பாரு, ஷாக் ஆயிடுவ.
என்னாச்சு மித்ரா? ஏன் ஸ்டாப் ஆயிட்ட? ஏன் ஸ்டாப் ஆயிட்டேன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா? எதிரில பாரு, ஒரு சேர் வந்துட்டு இருக்குல்ல, எப்படி போக முடியும்? அதான் நிக்கிறா. வழியில இன்னொரு வீல் சேர் தானே இருக்கு. அதுக்கே மித்ரா உன் முகத்துல இவ்ளோ டென்ஷன்? டென்ஷனா? அதானே அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்ப கூட மித்ரா முகத்துல நான் இவ்ளோ டென்ஷன் பார்க்கல. என்ன நந்தினி இந்த கோலத்துல பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டியா மித்ரா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே. நான் எதுக்காக அவளை பார்த்து ஷாக் ஆகணும்? இல்லையே, உன்னை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே. சார் ஹலோ டாக்டர். மயக்கத்துல இருக்கிற பேஷண்ட வழியில நிறுத்தி போன் பேசிட்டு இருக்க இடியட். சாரி டாக்டர். டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? கார் பிரேக் கட் ஆயிருந்திருக்கு. அத கவனிக்காம காரை வேகமா டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவளுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா அடிபட்டிருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது மித்ரா, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ற. ஏன் வெயிட் பண்றீங்க? வார்டு கூட்டு போங்க. அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க மித்ரா? வழிதான் கிடைச்சிருச்சுல, வண்டியை தள்ளு. போலாம் போலாம், வா வா வா, டைம் ஆச்சு, வா. அம்மா, நீங்க எப்ப வருவீங்க? மறுபடியும் எப்ப உங்களை பார்க்க போறோம்னு நாங்க துடிதுடிச்சு போயிட்டோம்மா. இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? ஆமாமா. நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆச்சு இவளுக்கு? எப்பவும் வேலைக்காரங்க கிட்ட வெறப்பா பேசுறா அகிலா, இன்னைக்கு இவ்ளோ சாந்தமா பேசுறா. எதிர்பாராம எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. நான் திரும்ப வந்து இப்படி உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கடவுளோட விருப்பம்தான். கடவுள் நம்மளை எப்ப கூப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் நாம இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அப்போ அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் கடவுள் நம்மளை இப்படியெல்லாம் சோதிச்சு பாப்பாரு. ஆதி, நான் தான் குணமாகி வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நீ திரும்ப லண்டனுக்கு கிளம்பு. பௌர்ணமி வரைக்கும் நீ லண்டன்லயே இருந்துட்டு வா. உங்க பயம் எனக்கு புரியுதுமா, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. இல்ல ஆதி, நான் எதுக்காக சொல்றேன்னா பௌர்ணமி வரைக்கும்
நான் மறுத்து பேசுறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. நீங்க இப்பதானே சொன்னீங்க நடக்கிறது எல்லாமே கடவுளோட விருப்பம். அவர் எப்போ கூப்பிடணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக முடியும்னு. என்ன கடவுள் இப்போ கூப்பிட்டுக்க மாட்டாருமா. எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்க கூடவே இருக்கேன். இப்போ நான் திரும்ப லண்டன் போனா கூட எனக்கு உங்க நினைப்பாதாம இருக்கும். நீங்க முழுசா குணமாகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஆதி, என் மனசு கேட்கல ஆதி, அதனால தான் சொன்னேன். எதுக்கும் நீ பௌர்ணமி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கங்க. எனக்கு என்ன பார்த்துக்கதான் தோ பார்வதி இருக்காளே. இது அவ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏன் அங்கேயே தள்ளி நிக்கிற? பக்கத்துல வா. உன் உயிரை பத்தி கவலைப்படாம ஏன் உயிரை காப்பாத்த டாக்டர் கிட்ட போராடி இருக்கிற உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்வதி. அன்னைக்கு பாம்பு கடிய நீ வாங்கிக்கிட்டு என்னோட உயிரை காப்பாத்தின. இப்போ உன் ரத்தத்தை கொடுத்து என்ன மறுபடியும் காப்பாத்திருக்க. என்ன பெத்தவங்க கூட எனக்கு ஒரு தடவை தான் உயிர் கொடுத்திருக்காங்க. ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் என் உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்க. நான் எப்படி நன்றி, ரொம்ப நன்றி பார்வதி. அம்மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தமா? இந்த உயிரை நீங்க கொடுத்தது. நல்லா